அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி. நாம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தகவலுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்து எப்படி பெய்ட் அப்ளிகேஷன், அதாவது காசு கொடுத்து வாங்குற அப்ளிகேஷனை எப்படி இலவசமா டவுன்லோட் பண்றது, அது மற்ற ஆப்ஸ்ல தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அது இல்லாம நான் ப்ரௌசர் மூலியமா, அதாவது கூகுள் மூலியமா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பத்தி நான் சொல்ல போறேன் இப்போ. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க்கும் எடுத்துக்கலாம். இதுலேருந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் லிங்கை சென்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் சர்ச்சில் போட்டு இந்த ஆப்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு கத்தாரில் பார்த்தீங்கன்னா 6.18 கத்தாரியால் கேட்குது. இது நான் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அக்செப்டடு ஓப்பன் ஆகிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் 1.590 கேட்குது. நான் கண்டினியூ கொடுத்தா பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகாது. ஏன்னா இதில் நான் கிரெடிட் கார்டு ஆட் பண்ண சொல்லுது. நல்லா அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு எந்த ப்ரௌசர்லாம் ஓகே பண்ணலாம். நான் ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறேன். இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ, காசு கொடுத்து வாங்க அப்ளிகேஷனு, அதை மட்டும் நீங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். நான் இப்போ டைப் பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷனை. வாட்ஸ்அப் ப்ரோ. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிகே இதை மட்டும் போட மறந்துடாதீங்க. இந்த ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு மெமரி கார்ட்லேயோ இல்லை இன்டர்னல் மெமரிலையோ சேவ் ஆகிடும். நீங்கள் திருப்பி போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஆகிட்டு நீங்கள் எந்த லிங்க்கில் போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் 3வது லிங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா apps2apk.com அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நாவ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கீழே இருக்குது. இந்த டவுன்லோடில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஜிபி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு போவோம். நம்மள கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு டவுன்லோட் நாவ்ன்ட்டு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நான் சேவ் கொடுத்தாலே எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. அது ஆகிட்ட பிறகு நான் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போது இன்ஸ்டால்னு கேட்குது. இன்ஸ்டால் கொடுத்துட்டாலே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ஃபைல் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட லிங்க் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன் நான். இப்போது நம்ம டவுன்லோட் நாவ்னு இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் காப்பி லிங்க் அப்படின்னு நீங்கள் காப்பி பண்ணிட்டாலே போதும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எங்கேனாலும் போயிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் கொடுத்தா அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு போயிடும். பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு காட்டுறேன். கத்தார் 6.18 ரியால் காட்டுச்சு எனக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது. இந்த மாதிரி தாங்க நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே காசு கொடுத்து வாங்க அப்ளிகேஷன் பேரை மட்டும் எடுத்துகிட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏபிகே ஃபைல்ஸோட சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல அப்ளிகேஷனுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி.